அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மாணவி வழக்கை 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிக்கு கடும் தண்டனை பெற்று தந்திருக்கிறோம் என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கில் 5 மாதத்தில் வழக்கை முடித்து வைத்து தண்டனை வழங்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், முதலமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்? விரிவாக பதிவு செய்யலாம். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விசாரணையின் போது உயர்நீதிமன்றமே பாராட்டிய வகையில சென்னை மாணவியின் வழக்கை நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில இந்த வழக்கில் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளதாக மகளிர் நீதிமன்றமும் முன்வந்து பாராட்டு இருக்கிறது என்றும், இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடி பொடியாகியுள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றவாளிகளுக்கு முன் விடுதலை கிடையாது என அண்மையில் நாம் கொண்டு வந்திருந்த சட்டத்திருத்தத்துக்கு ஏற்ப இவ்வழக்கில் ரீமினிஸ்டன் உள்ளிட்ட எந்த சலுகையும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்துள்ள நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் இந்த தீர்ப்பு குறித்து ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கார். 5 மாதத்தில் இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறோம் என்று, இந்த தண்டனையை பெற்று தந்திருக்கிறோம் என்று தன்னுடைய பதிலாக இந்த ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.